ஓட மாட்டேங்குது இந்த களஞ்சியம் வந்து நமக்கு தெரியாதுங்க. அதனால நோயோட களஞ்சியம் கீழே இருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் உங்க ட்ரீட்மெண்ட் நம்பர் கேட்குங்க. அந்த ட்ரீட்மெண்ட் நம்பர்ல முன்னாடி ரிப்பீட் சேர்த்து அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. பின்னாடி சர்டிஃபிகேட்டும் சேர்க்க தேவையில்ல. சேர்த்து அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்க டீட்டெயில் ஃபுல்லாகவே காட்டுங்க. இல்லை எல்லா இதுலையுமே காட்டுங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நம்பரு, உங்களுடைய லிமிட் வந்து எங்கே கன்சர்ன் ஆகிருக்காங்க, அடுத்தது களஞ்சியம் ஐடி, கேட்டகரி, உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த களஞ்சியம் ஐடி காப்பி ஆகிடுங்க. ஏன்னா திரும்ப நம்ம அந்த இடத்துல களஞ்சியம் ஐடிங்கிற இடத்துல நம்ம அந்த பெண்ணேடி அதாவது அந்த இஎன் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த நம்பரை அதை வந்து களஞ்சியம் ஐடிங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணுங்க. அதை அந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி கேட்குங்க. இல்லை ஜென்ரேட் ஓடிபி பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதாவது ரெக்வஸ்ட் ஓடிபி பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு 4 டிஜிட் ஒரு நம்பர் வருங்க. அந்த நம்பரை டைப் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க. அடுத்தது வந்து இதில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பின் மார்க்கெட்டிங் நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பின்னு அதே மாதிரி ஏதாவது ஒரு பின் நம்பர் 4 டிஜிட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எகைன் அந்த பின் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க களஞ்சிய மார்க்கர். இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதில் எப்படி மஸ்டரிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். மஸ்டரிங் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மஸ்டரிங் ரேட்டு எப்போ மஸ்டரிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்க. வேறு மஸ்டரிங் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இதை வந்து உங்களுக்கு ஆதார் நம்பரு, டிபிஓ நம்பரு, கேட்டகரி, சரி லாஸ்ட் மஸ்டர் ரேட்டு எப்போ கடைசியாக பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் இன்னும் காட்டுங்க. நெக்ஸ்ட் இன்வைட் பண்ணுங்க. எந்த மாதத்துல மஸ்டரிங் பண்ணுங்கிற இதுவுமே இதை காட்டுங்க. அதை பக்கத்தில் கேப்டர் ஃபீஸ் இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா அதை நீங்களே பண்ணுறதா இருந்தால் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸை கரெக்டாக ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து கண்ணை வின் பண்ண சொல்லுங்கள். கண்ணை ஒரு 4 வாட்டி வின் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பட்டனுமே அழுத்தாமல் அது கேப்சர் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க உங்களுடைய மஸ்டரிங் வந்துச்சுங்க. இப்போ உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மேலே சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீனில் தெரிய போகுது. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுங்க. உங்களுடைய நேர்காணல் எளிதாக முடிச்சு பாருங்க. நீங்கள் வந்து களஞ்சிய ஆபத்து டீட்டெயிலாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற அந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து மென்ஷன் என்னென்ன எடுத்துக்கலாம். ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் 20 நிமிஷம் ஆகிருக்கீங்க. இதுதான் தெளிவாக தெரியாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து உங்கள் வீட்டில் உங்களுடைய நாமினேஷன் பாக்ஸ் கூட இதில் பண்ணாங்க.